என்ன சொல்றாங்க, தீர்ப்பு தான் இப்படி இருக்கு, ஆனா முருகன் முதல்வர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. அதை போட்டோ எடுத்து போட காமி சொல்லுங்க, முருகன் இவர் கூட இருக்கிறத. செய்வதெல்லாம் இந்து மதத்துக்கு விரோதமான செயல், முருகன் இவரோட இருக்கிறான்னு சேகர் பாபு எதை வச்சு சொல்றாரோ தெரியல. நாங்க கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் வரலாற்றுல யாருமே பண்ணாத அளவுக்கு ஆன்மீகம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 1000 கோடி ரூபா ஊழல் எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டியது ஞாபகம் இருக்கா? இந்த கும்பாபிஷேகத்தை சேர்த்துக்கங்க. அதில் எவ்வளோ கோடி ஊழல்னு தனியாக பார்க்கணும். என்ன காரணம்னா, பணம் எல்லாம் டோனர் ஃபண்டுன்னு பெருசாக வருது. பக்தர்கள் அவர்கள் நன்கொடையாக கொடுத்து கும்பாபிஷேகம் செய்யுங்கள், இல்லை வேறு பொருளை கொடுத்து கும்பாபிஷேகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். 7/6/2021 அன்று மாண்புமிகு நீதிபதிகள் மகாதேவன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி ஆதிகேசவல் அவர்கள் ஒரு விரிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த டோனர் ஃபண்டும் கோயில் கணக்கில் வர வேண்டும் என்பதை திட்டவட்டமாக ஒரு டைரக்ஷனாக கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவாக கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் செய்யலையே. நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளுவது, உதாசீனப்படுத்துவது, இன்னும் சொல்ல போனால் அதை போட்டு மிதிப்பது. அந்த வார்த்தையை உபயோகிப்பதற்கு ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் உண்மை நிலை அதுதான். ஒரு நீதி இப்போ 21/8 ஆகஸ்ட் மாதம் 2025 ஒரு இடைக்கால உத்தரவை அமர்வு தீர்ப்பு என் வழக்கில் கொடுக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற 50 பெரிய கோயில்களின் தணிக்கை அறிக்கைகளை பதிவிறக்கம் செய்யும் வகையில் PDF ஃபார்மேட்டில் போடுங்க. 50 கோயில், இவங்க 35,000 கோயில் 40,000 கோயில் வச்சிருக்காங்க இல்லையா, அவ்வளோ வேண்டாம். இந்த டாப் 50 டெம்பிள்ஸ் இதோட ஆடிட் ரிப்போர்ட்ஸை டவுன்லோடபிள் PDF ஃபார்மேட் நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் வகையில் உங்கள் வலைதளத்தில் போடுங்கள் என்று உத்தரவு போட்டார். போடவே இல்லை.